ஹாய் ஃப்ரெண்ட், ஜஸ்பிரீத் பும்ரா 1988 குஜராத்தில் தான் பிறக்கிறாரு. சின்ன வயசாக இருக்கும்போதே இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. சின்ன வயசுலேருந்தே நம்ம பும்ராக்கு பவுலிங்கில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. இதனாலேயே ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நான் இந்தியன் டீமில் ஒரு பவுலராக விளையாட போகிறேன், அதனாலேயே நான் வந்து ஸ்கூலை ட்ராப் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இந்திய நாட்டில் நீயெல்லாம் நம்ம இந்தியன் டீமுக்காக விளையாட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவரோட விடாமுயற்சினால் பவுலிங்கை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இதனாலே அங்கே நடக்கிற லோக்கல் மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண இவருக்கு குஜராத் டீம்லேயே வாய்ப்பு கிடைக்குது. அங்கேயும் பயங்கரமா பவுலிங் போட்டு அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே கதிகலங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமும் நம்ம ஐபிஎல்ல எம்ஐ டீம்ல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க வந்து தன்னோட தரமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு. அப்புறமா 2016 நம்ம இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு. இந்தியன் டீம்ல 3 ஃபார்மேட்லையும் தன்னோட பயங்கரமான பவுலிங்கால எல்லாத்தையுமே மெய் சிலுக்க வைக்கிறாரு. உன்னாலலாம் இந்தியன் டீமில் விளையாட முடியாதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களோட வாயை அடைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியன் டீமில் தவிர்க்க முடியாத ஒரு பவுலராக மாறி இருக்கவர் தான் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா.